எங்களை பாதுகாக்க நாட்டுக்கு யாரு இருக்கிறாங்க? முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துட்டோம். நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னாருக்கு எந்த ஒரு 10 பைசா நான் வாங்கலங்க. எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஒரு 10 ரூபாய் நான் வாங்கல. மெத்த வீடு கட்டுறவங்க முதல்ல கொண்டு வாங்கியிருக்காங்க பைசாவை. புரியுதுங்களா? விதவா நானு. ஆனா அந்த விதவ பென்ஷன் தவிர உனக்கு எதுவுமே கிடையாதுமான்றான். ஏன் கிடையாது? எனக்கு நான் தானே ஓட்டு போட்டேன். இத்தனை வருஷம் நான் ஓட்டு போட்டிருக்கேன். எனக்கு ஏன் கிடையாது? ஏன் எனக்கு ஏன் இல்ல? நான் கேட்கறேன். எனக்கு ஏன் இல்லங்க? மாடி வீடு கட்டவன் மெத்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வாங்குறான். என் கண்ணு முன்னாடி வாங்குறாங்க. 5000 ரூபாய் பணம் போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு வரலங்க. கேட்டா உனக்கு இல்லன்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? அப்ப எதை ஒன்று வரேன். என் சொந்த உழைப்பு தான் வரேன். அப்படியாப்பட்ட எங்க அண்ணன் வராரு. எங்களுக்காக பாதுகாக்க வராருங்க. அப்ப நாங்க எவ்வளவு போடக்கூடாது? அவருக்கு எங்களை பாதுகாக்க வராருல, எங்களுக்காக செய்யறேன்னு வராருல, எல்லாமே சொல்றாங்களா? அவன் ஏங்க நாங்க ஏங்க இருக்க கூடாது அவருக்காக? அது ஒண்ணுதாங்க, அந்த நல்ல உலகத்துக்காக தான். ஒரு சான்ஸ் கொடுங்க, கைத்து கும்பிட்டாரு இல்லையா? அதுலயே போச்சுங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா எனக்காக சொல்றாரு இல்லையா? அதுக்காக தாங்க நாங்க வரோம்.